அல்லேலூயா. மீண்டுமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமத்தினால நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென். அப்போ சென்ற வாரத்திலிருந்து ஆவியானவருடைய கிரியைகள் என்கின்ற காரியங்களை நம்ம பேசிக்கொண்டு சபையில் வருகிறோம். ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனுஷனுடைய முதுகெலும்பை போல ஒரு மனுஷன் நிற்பதற்கு பலன் தரக்கூடியவராக நம்முடைய வாழ்க்கையில் அவர் இருக்கிறார். ஆமென். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய கருத்தில் எடுத்து அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அலங்கோலங்களை அவர் மாற்றுகிறார். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத காரியங்கள் எடுத்து போடுகிறார். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவீனத்திற்கு எதுவான சூழ்நிலைகளை மாற்றி அவனை அலங்கரித்து அவனை அழகுபடுத்தி அவனை ராஜாக்களாக லேவியராக அவர் அமர பண்ணுகிறார். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அது பூரணப்படாது. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு வெற்று பேப்பரில் எதுவும் எழுதாமல் இருக்கிறதுக்கு சமம். அப்போ அந்த வாழ்க்கை பாருங்கள், நல்ல பேப்பர் அழகாக இருக்கும், வெள்ளன்னு இருக்கும், ஆனால் அதில் எதுவுமே எழுதியிருக்காது. படிக்கிறவங்க பார்க்குறவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கணும் பாருங்க. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப முக்கியம். ஆமென். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை சென்ற வாரம் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். இன்றைக்கும் பாருங்களேன், சபைக்கு வருகிற ஜனங்கள் அல்லது உலகத்தில் இருக்கிற பொதுவான ஜனங்கள் பிதாவாகிய தேவனை குறித்து அறிந்திருக்கிறார்கள். ஆமென். ஆனால் தேவனை குறித்து அவங்க அறியல. ரெண்டு வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்குது பாருங்க. பிதாவை குறித்து அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், ஆனால் பிதாவை இன்னும் அவர்கள் அறியல. என்ன அர்த்தம் ரெண்டுக்கும் அப்படின்னு சொன்னால், பிதாவை குறித்து என்ன அறிஞ்சிருக்கிறாங்க? எனக்கு இந்த தேவை இருக்குது, நான் சபைக்கு போனால் எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும், என்னுடைய நோய் குணமாகும், என்னுடைய வியாதி குணமாகும், எனக்கு திருமணம் நடக்கும், எனக்கு பிள்ளைகள் பிறக்கும், எனக்கு வாழ தேவையான வசதி வாய்ப்புகள் எல்லாம் கர்த்தரால் கடவுளால் எனக்கு கொடுப்பாங்க என்கிறதை குறித்து அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் தேவனை அறிய வேண்டிய விதத்தில் அவங்க அறியாமல் இருக்கிறாங்க. தேவன் முதல்ல யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எனக்கு எப்படி வெளிப்பட்டு இருக்கிறார், என்னை அவர் எப்படி நடத்த விரும்புகிறார், எனக்கு என்ன செய்ய விரும்புகிறார், இதை ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அந்த தேவனோடு நல்லா உறவாடணும் பாருங்க. அந்த தேவனோடு உட்காந்து நல்லா பேசணும், அந்த தேவனோடு நல்லா கூட நீங்கள் பழகணும். ஆமென். அப்போதான் தேவன் முதல்ல யார், அவர் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் பாருங்கள். நம்மளுடைய கண்களுக்கு முன்பாக குறைவாக இருக்கிற காரியம் ரொம்ப குறைவு. ஆனால் நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் நிறைவான அநேக ஆசீர்வாதங்கள் நம்முடைய கண்களுக்கு இன்னும் புலப்படாமல் இருக்கிறது. அதை பரிசுத்த ஆவியானவரே நம்முடைய இதயத்தில் வைத்து அதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஏவுகிறார். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். அப்போ தேவனை குறித்த ஒரு அறிவுன்னு சொன்னால் அது இன்டெலிஜென்ட் கிடையாது, அறிந்து கொள்ளுகிற அந்த ஒரு பார்வை ஒவ்வொரு மனுஷனுக்கும் உண்டாகணும். இன்றைக்கி பாருங்களேன், தேவனை குறித்து அறியாமல் இருக்கிறபடினால தான் உலகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா போராட்டங்களுக்கும் எல்லா வன்முறைகளுக்கும் காரணம். ஒரு மனுஷன் தேவனை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்து கொண்டா அவனுக்குள்ளார அன்பு தானாக வரும். அன்பு வரும்போது அவனுக்குள்ளே இரக்கம் வரும். இரக்கம் வரும்போது அவனுக்குள்ளார எல்லாம் வரும் பாருங்க. சென்ற வாரம் அதை பார்த்துருந்தோம். அப்போ தேவனை தேட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம், ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம் எந்த மனுஷனுக்கு இருக்கிறதோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை தேவன் தன்னுடைய கரத்தில் எடுத்து அவர்களை உயர்த்தி தம்முடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துகிறார். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். நீங்கள் சபைக்கு வரீங்கன்னு சொன்னால் நீங்கள் முதல்ல தேவனை நன்றாக அறிந்திருப்பீங்க. ஆமென். நம்ம முதல்ல சபைக்கு வரோம் ஒரு தேவைக்காகத்தான் வரும். ஆனால் அந்த தேவை சந்தித்த பிறகு நம்ம தேவைக்காக வருவது கிடையாது, நம்முடைய தேவையே தேவனாக மாறிடுறாரு. ஆமென். என்னுடைய தேவையே தேவன் தாங்க, நான் இன்னைக்கு தேவனை போய் பார்க்காட்டினா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லி நம்மளுடைய தேவையே தேவனாக மாறிடுறார். அப்போ நீங்கள் சபைக்கு வரீங்கன்னு சொன்னால் முதல்ல தேவனை நீங்கள் நல்லா அறிஞ்சிருப்பீங்க. குறிப்பாக பரிசுத்த ஆவியானவரை குறித்த நல்ல வெளிப்பாடு உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஏன் தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற இடம் எது தெரியுங்களா? எதுங்க? சபை. தேவன் நல்ல வல்லமையா பகிரங்கமா அவர் பேசுகிற ஒரு இடம் வந்து சபை. அதனால தான் சபை என்கின்ற சர்வ சங்கம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இது சர்வ சங்கங்க. இது இந்த சபையில தான் பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய வரங்களை, தன்னுடைய கிரியைகளை, தன்னுடைய மனதுருக்கத்தை, தன்னுடைய அன்பை, வருகிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவைகளை அவர் சந்திக்கிற இடம் பாருங்க. வேதத்தை எடுத்து நீங்க வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவரை நீங்க பூரணமா அறிஞ்சிருந்தாதான் நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும். ஆனால் உங்களுக்கு ஆவியானவரை பற்றி ஒன்றுமே தெரியாட்டினாலும் நீங்கள் சபைக்கு வந்துட்டா போதும், ஆவியானவர் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் நிரப்புவார் பாருங்க. ஆமென். தேவனை அறிகிறது தாங்க மெய்யான ஒரு அறிவு. இன்னைக்கு உலக அறிவு பெருத்து போயிருக்கு. எப்படிங்களா?
அறிவு பெருத்து போயிருக்கிறதுனால தேவன் என்கின்ற அந்த ஒரு காரியத்தை அவர்கள் மறந்து இருக்கிறாங்க. ஆனால் தேவனை ஒரு மனுஷன் அறிஞ்சாதான் அது மெய்யான வளர்ச்சி, மெய்யான அறிவு. பாருங்க, பிதாவை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சு கொண்டா போதும். இயேசுவை நீங்கள் அறிஞ்சிட்டிங்கன்னா பிதாவை நீங்கள் பார்த்துட்டீங்க. இயேசு எப்படிப்பட்டவர்னு தெரியணும்னு சொன்னால் ஆவியானவரை நீங்கள் பார்த்துட்டா போதும். ஆமீன். ஆவியானவருடைய கிரியைகள் எல்லாமே இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறது. ஆவியானுடைய கிரியைகள், அவருடைய காரியங்களை நீங்கள் பார்க்கும்போது அது இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துக்குள்ளார அது இருந்ததை நீங்கள் பார்க்க முடியும். ஆமீன். அப்போ சென்ற வாரம் ஆவியானவருடைய கிரியை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்றைக்கும் அந்த ஆவியானவருடைய ஒரு கிரியையை நம்ம பார்க்க போகிறோம். ஆமீன். கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த கிரியைக்குள்ளார ஆவியானவருடைய வல்லமை எப்படி வெளிப்படுகிறது என்பதை நீங்கள் பார்க்க முடியும். நம்ம வாசித்த 2 கொரிந்தியர் எடுங்களா 13:14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆனால் இந்த இடத்துல பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் அப்படின்ற வார்த்தை போடப்பட்டிருக்கு. இது என்ன அர்த்தம்? கிருபை புரியுது, அன்பு புரியுது, ஐக்கியம். இப்போ இங்கிலீஷ் பைபிளில் அது தெளிவாக போட்டுருக்குறாங்க. நம்ம எப்போதும் பார்க்குற இங்கிலீஷ் பைபிளில் நான் ப்ரிஃபர் பண்ணுறது தி மெசேஜ் பைபிளில் இங்கிலீஷில் இப்படி ஏது இருக்குது. த அமேசிங் கிரேஸ் ஆஃப் த மாஸ்டர் ஜீசஸ் கிரைஸ்ட், த எக்ஸ்ட்ராவகண்ட் லவ் ஆஃப் காட், முக்கியமான வார்த்தை, த இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் பி வித் ஆல் ஆஃப் யூ. அங்கே என்ன போடுகிறாருன்னா அந்த பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் என்ற வார்த்தைக்கு என்ன எதுக்கிறாங்கன்னு சொன்னால் த இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இன்டிமேட் என்ன அர்த்தங்க? யாருக்கா தெரியுங்களா? ஆழமான, இன்டிமேட் ஆழமான நட்புறவு உங்கள் எல்லோரோடும் கூட இருப்பதாக அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் பவுல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்போ இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவருடைய ஆழமான நட்புறவு உங்களோடு கூட இருப்பதாக. நல்ல கரங்களை தட்டுங்களேன். அப்ப நட்புறவுனா என்ன அர்த்தங்க? ஃப்ரெண்ட்ஷிப். ஆமீன். அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறாருங்க உங்களுக்கு. நல்ல கரங்களை தட்டுங்களேன். எத்தனையோ ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு இருக்கிறோம், எத்தனையோ ஃப்ரெண்டுங்க இருப்பாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஒன் அண்ட் ஒன்லி பெஸ்ட் ஃப்ரெண்டா நம்முடைய வாழ்க்கையில அவர் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களோடு கூட ரொம்ப நல்லா ஆழமாக, நல்ல டீப்பாக இருக்கணும் என்று சொல்லி பவுல் விரும்புகிறார். ஆமேன். இப்போ அப்படி ஆழமாய் டீப்பாக இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு தான் உண்மையான மெய்யான ஃப்ரெண்ட்ஷிப். ஆமேன். சின்ன வயசில் நீங்கள் ஒரு கதை கேட்டிருப்பீங்க. 2 நண்பர்கள் காட்டில் போயின்னு இருப்பாங்க. திடீர்னு ஒரு கரடி துரத்துன்னு வரும். துரத்துன்னு வந்தோடனே ஒருத்தனுக்கு மரம் ஏற தெரியாது, இன்னொருத்தனுக்கு மரம் ஏற தெரியும். அவனை பட்டா மரம் ஏறிட்டான். ஏறின உடனே இவன் பயப்படுறான், என்னடா அந்த கரடி வந்துச்சு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு திடீர்னு செத்து போன மாதிரி படுத்துட்டான். மூச்செல்லாம் ஏற்று பிடிச்சிக்கணும். கரடி செத்து போனால் சாப்பிடாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம யாரும் டெஸ்ட் பண்ணதில்லை. யாருன்னா பண்ணியிருக்கிறீங்களா? இல்லை. அப்போ எனக்கு தெரியாது. சொல்கிறாங்க செத்து போயிட்டா கரடி சாப்பிடாது. அப்போ கரடி மூந்து பார்த்துச்சு, அவன் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு போயிடுச்சான். போன உடனே மரத்து மேலே அந்த ஃப்ரெண்டு இறங்கி டே என்னடா அது உங்கள்கிட்ட என்னடா சொல்லிச்சு கரடி அப்படின்னு கேட்டேன்னு அவர் சொல்கிறான், ஆபத்தில் உதவாத நண்பனை நீ நம்பாத. இல்லை, அப்போ உங்களுடைய ஆபத்தில் எத்தனை நண்பர்கள் உதவாமல் போயிருக்கிறாங்க? எத்தனை நண்பர்கள் உங்களுடைய ஃபோனை எடுக்காமல் இருந்திருக்கிறாங்க? எத்தனை நண்பர்கள் உங்களுடைய ஃபோனை பிளாக்அப் பண்ணியிருக்கிறாங்க? அப்படின்னு சொன்னால் அந்த நண்பர்களை நீங்கள் நம்பாதீங்க. அந்த நண்பர்கள்லாம் உங்களுக்கு நண்பர்கள் கிடையாது. ஆனால் வேதம் சொல்லுது பரிசுத்த ஆவியானவர் இன்டிமெண்டான ஒரு ஃப்ரெண்டு. இருளுக்கு நேராக இன்னைக்கு நடத்தி கொண்டு போகக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பு தான் அதிகமாக இருக்குது. படிக்கிற பிள்ளைகள் பாருங்கள், தவறான ஃப்ரெண்ட்ஷிப்பு. வேலை ஸ்தலத்தில் போகிற ஆளுக்களை பாருங்கள், தவறான ஃப்ரெண்ட்ஷிப். அது என்ன பண்ணிடுதுன்னா அந்த பசங்களுடைய நோக்கத்தை தடுத்து, அவங்களுடைய பெற்றோர்களுடைய ஆசைகளை தடுத்து என்ன பண்ணுது, பொய், கொலை, எந்தெந்த காரியம், குடி, கட்டடிக்கிறது, சினிமாவுக்கு போகிறது, இப்படியா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு. அநேக ஃப்ரெண்ட்ஷிப்புங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் என்கின்ற போர்வையில் பேதையான வாலிபர்களை, வாலிப பெண்களை கெடுத்து கொண்டு இருக்கிற ஒரு சமூகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இருளுக்கு நேராக உங்களை நடத்தி கொண்டு போகிற ஃப்ரெண்ட்ஷிப் இன்னைக்கு இருக்கிறது. பொல்லாப்புக்கு நேராக உங்களை போய் அவங்க ஒரு பிரச்சனையை பண்ணிவிட்டு உங்களை அந்த பிரச்சனையில் மாட்டி விடக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். நான் உங்க கூட எல்லாவற்றிலும் கூட துணையாக இருப்பேன்னு சொல்லிட்டு பாதியில் விட்டுட்டு போகக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப். உங்களுடைய வாழ்க்கையில் நான் எல்லா கட்டத்திலும் உங்களுக்கு உண்மையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய உண்மைக்கு புறமாக நடக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறாங்க இல்லைங்களா? அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி நம்ம ஃப்ரெண்டு கிடையாது. ஆமேன்.
நம்ம ஃப்ரெண்டு எப்படின்னு சொன்னால் இருளுக்கு நேரம் நடத்துகிறவர் கிடையாது, உங்களை வெளிச்சத்துக்கு நேரம் நடத்துகிறவர். ஆமே, நல்ல காரங்களை தட்டுங்களேன். நம்ம ஃப்ரெண்டுடைய வேலையை, உலக ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான், நீங்கள் நல்லா இருந்தால் பிடிக்காது, உலக ஃப்ரெண்டு நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்தால் பிடிக்காது. ஆனால் நம்ம ஃப்ரெண்டு என்ன பண்ணுவார்னா உங்களை உள்ளுக்குள்ளே இருந்து அழகுப்படுத்துகிறவர். ஆமேன். நீங்கள் உயரணும்னு நினைக்கிறவர், நீங்கள் பெருகணும்னு நினைக்கிறவர், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினைக்கிறவர், தேசத்தில் நீங்கள் வாழ்ந்து செழித்திருக்கணும்னு நினைக்கிறவர். அந்த ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஃப்ரெண்டாக வந்துட்டா எவ்வளோ பேர் ஒரு ஆசீர்வாதம் பாருங்களேன். ஆமேன். சின்ன வயசில் நாங்களாம் இருக்கும்போது எனக்கு நிறைய ஃப்ரெண்டு இருந்தாங்க. அதில் ஒரு ஃப்ரெண்டு எப்போதும் எனக்கு நல்ல ஆலோசனை கொடுத்துட்டு கொண்டு இருந்தால் நான் அதை குறித்து உங்களுக்கு பல முறை சொல்லியிருப்பேன். நல்ல பெஸ்ட்டு ஃப்ரெண்டு பாருங்களேன். பேசுனா உயர்வை குறித்து பேசுவோம், முன்னேற்றத்தை குறித்து பேசுவோம். என்னை குறித்து அவர் எப்பயுமே மேன்மையாக சொல்லுவார். நீ நல்லா வருவ, நீ பெரிய ஆளாக இருப்ப, நீ பெருகுவ, நீ நினைக்கிற உன்னுடைய திட்டங்களெல்லாம் நிறைவேறும், நீ நல்லா இருப்ப. போன மாதிரி இந்தியாவுக்கு போகும்போது அந்த நண்பரை பார்த்து பேசிட்டு தான் வந்தேன். இப்போ அந்த மாதிரி நண்பர் உங்கள் எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் கிடச்சிருந்தா உலகம் சொல்லும் நம்ம ரொம்ப பாக்கியவான். இல்லை, ஒரு நல்ல நண்பன் கிடச்சிட்டா நம்ம பாக்கியவான். பாருங்கள், இந்தியாவில் அல்லது ஒரு கோட் சொல்லுவாங்க, நீ உன்னுடைய நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு நான் உனக்கு சொல்கிறேன், உன் நண்பனை நீ எனக்கு காட்டுப்பா, நீ யாருன்னு நான் சொல்கிறேன். அப்போ இன்றைக்கி நீங்கள் ரோட்டில் போய் கொண்டு இருக்கிற ஒரு மனுஷனை கூப்பிட்டு உன் ஃப்ரெண்டு யாருன்னு கேளுங்களேன். ஏன்னா 4 மணிக்கு என்னை இந்த இடத்துக்கு வர சொன்னான் அப்படின்னு சொன்னான்னா அந்த ஃப்ரெண்டு எங்கே வர சொன்னான் என்பதை வச்சு தான் நீங்கள் எந்த மாதிரியான நட்போடு இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ ஞாயிற்றுக்கிழமை 2 மணி ஃபோன் அடிக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வாடா சர்ச்சுக்கு கூப்பிட்றாருன்னு சொன்னால் நல்ல நண்பன். ஆமே. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அப்படி தான் சொல்லுவார், 1:50 ஆயிடுச்சுன்னா நீ வீட்டில் உட்காந்துக்கிற கிளம்பு. இல்லை, பரிசுத்த ஆவி நல்ல அவர் ஒரு நண்பர் பாருங்கள். அப்போ அந்த இருளுக்கு நேராக நடத்தி கொண்டு போய் பிசாசு சில நண்பர்கள் மூலமாக உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் பெரிய போராட்டத்தை கொண்டு வந்துடுறான். அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதுமே கண்ணீர், எப்பொழுதுமே கவலை, எப்பொழுதுமே துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்கிற நண்பரை நீங்கள் அந்த ஃப்ரெண்டு லிஸ்ட்டில் அக்செப்ட் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு குரூப் உங்களுக்கு அனுப்புகிறாங்கன்னா நீங்கள் அதை என்ன பண்ணணுங்க, பார்க்கணும், அக்செப்ட் பண்ணணும். ஃப்ரெண்டு ரிக்வெஸ்ட் வரும்போது அதை அக்செப்ட் பண்ணணும். அப்போ பரலோகத்திலேருந்து பரிசுத்த ஆவியானவர் என்ற ஒரு ஃப்ரெண்டு இன்றைக்கி உங்களுடைய செல்ஃபோனில் அக்செப்ட் கொடுக்க வருகிறார். உங்கள் செல்ஃபோன் எங்கே இருக்குதுங்க இப்போது? அப்போ பாருங்கள், இருதயம் என்கின்ற அந்த செல்ஃபோனுக்கு அக்சஸ் ஃப்ரெண்டு ரிக்வெஸ்ட் வந்துருக்கு. இப்போ இன்றைக்கி எல்லாருமே அதை பார்த்துட்டு உடனே என்ன பண்ணுங்க, ஓகே பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டை நீங்கள் தேடின கூட கிடைக்காது. ஆமேன். காரணம், நீங்கள் தேடாமலேயே அந்த பெஸ்ட்டு ஃப்ரெண்டு உங்களுக்குள்ளார வந்து விட துடிக்கிறவராக இருக்கிறனால கரைகளை தட்டுங்களேன். நம்ம பற்றி நம்முடைய ஃப்ரெண்டுக்கு தெரியுமா? நான் சொல்கிறது இந்த ஃப்ரெண்டு பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மளை குறித்து எல்லாம் தெரியுமா? ஆனால் நம்மளை குறித்து எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் உங்கள் கூட என் கூட ரொம்ப இன்டிமேட்டாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கா ஒரு விரும்புகிறாருன்னு சொன்னால் அவர் எவ்வளோ நல்லவருங்க. அவர் நல்ல கரைகளை தட்டுங்களேன். என்னுடைய எல்லா பலவீனமும் தெரியும், என்னுடைய எல்லா பாவமும் தெரியும், என்னுடைய எல்லா சோர்வுகளும் தெரியும். நான் எங்கே பொய் சொல்கிறேன், நான் எங்கே ஏமாத்துறேன், நான் எங்கே தடுதிக்கித்தான் எல்லாம் செய்கிறேன், நான் எங்கே நடிக்கிறேன், எங்கே மாயமாலம் பண்ணுறேன். என் மனைவிக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, அதே போல் நீங்கள் செய்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லைங்க. ஆனாலும் அவர் உங்கள் கூட என் கூட இன்டிமேட்டாக ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க விரும்புகிறார் பாருங்களேன். அப்போ முதல்ல நம்ம சின்ன வயசில் ஒரு ஃப்ரெண்டை அறிமுகமாகும் போது அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம உடனே எல்லாத்தையும் சொல்கிறோமா? சொல்ல மாட்டோம். முதல்ல அந்த மனுஷன் கூட பழகி அந்த மனுஷனை குறித்து கொஞ்சம் அறிஞ்சு கொள்வோம். அப்புறம் அந்த மனுஷனையே நம்ம அறிஞ்சு கொள்வோம். அறிஞ்சு கொண்ட பிறகு இவன் என்னுடைய வாழ்க்கையில் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கிறான், இவங்ககிட்ட என்னோடய ரகசியங்களை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்த பிறகு அப்பா அம்மா கிட்ட, அண்ணன் தம்பிங்கிட்ட பேசக்கூடாத சில அந்தரங்கமான காரியங்களை கூட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவோம். ஏன்னா அவன் நமக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஆனால் அந்த பெஸ்ட்டு ஃப்ரெண்டே சில நாட்களில் ஒஸ்ட்டு ஃப்ரெண்டாக ஆகி போய் நம்மளை காட்டி கொடுக்குற காரியங்கள்லாம் வரும். ஏன்னா உலகம் எது கூட இருக்குதுங்க, பொல்லாப்பு கூட இருக்குதுங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் உண்மையாக நடக்காமல் இருக்கும் பொழுது அந்த ஃப்ரெண்டுடைய மனம் எப்படி கஷ்டப்படும். அவர் உங்கள் மேலே உண்மையாக இருக்கிறார், உங்கள் மேலே உண்மையான அன்பு வைக்கிறார். நீங்கள் அவருக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அந்த பெஸ்ட்டு ஃப்ரெண்டால் தாங்கி கொள்ள முடியுமா? அப்போ அவருடைய இருதயம் துக்கப்படும் இல்லைங்களா? அதே போல தான் உங்களுக்குள்ளார எனக்குள்ளார வந்து வாசம் செய்து உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் எனக்கும் உண்மையாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய பேச்சை நீங்கள் கேட்காம போகும்பொழுது, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போகும்போது அவருடைய இருதயமும் துக்கப்படும். ஆமென்.
அப்படி இருக்க துக்கப்படுங்க, கவலைப்படும். நான் சொன்ன அவர் ஒரு ஆள் இல்லைங்களா? அப்போ நம்முடைய சரியான பாதையில் நம்மளை நடத்தி கொண்டு போய் நம்ம சரியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு உதவி செய்கிறவர் தான் நல்ல நண்பன். அந்த நல்ல நண்பன் நமக்கு பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டுங்களேன். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறபடினால நீங்க தேர்ந்தெடுக்கிற நண்பர்களை குறித்து எச்சரிக்கையா இருங்க. பெரியவங்க கூட இன்னைக்கு தவறான நண்பர்களை தேர்ந்தெடுத்து போயிடுறாங்க. யோவான் 15:15. ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நல்ல நண்பரா இருக்கும்படிக்கு நம்மோடு கூட வந்து வாசம் செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறோம். இயேசுவே நல்ல நண்பரா இருந்து இருக்கிறார் என்பதை நமக்கு விளக்குகிறார். பாருங்க, தன்னுடைய சீடர்களை அவர் வந்து ஊழியக்காரர்கள்னு சொல்லாம ஒரு ஃப்ரெண்டை போல, இன்டிமேட்டான ஒரு ஃப்ரெண்டை போல பார்க்கிறார். அதனால தான் பல பரலோகத்தினுடைய ரகசியங்கள், பிதாவை குறித்து என்னென்ன ரகசியங்கள்லாம் இயேசுவுக்கு தெரியுமோ அதை அத்தனையும் தூக்கி சீடர்கிட்ட சொல்லிடுறாரு. காரணம், அந்த சீடர்களை தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா இயேசு பார்த்தாரு. ஆமேன். அப்ப இயேசு கிறிஸ்துவே உங்களையும் என்னையும் ஃப்ரெண்டா பார்த்தாருன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவால அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் ஃப்ரெண்டா பார்ப்பது அதிக நிச்சயம். நல்ல கரங்களை தட்டுங்களேன், நல்ல கரங்களை தட்டுங்களேன். பிதாவை குறித்த பல ரகசியங்களை பாமர மனுஷனா இருந்த தன்னுடைய நண்பர்களுக்கு இயேசு கிறிஸ்து அவர்கள் புரிந்துகிற விதத்துல அவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். பரலோக ரகசியத்தை அவனுக்கு எப்படி சொன்னா புரியும்? அந்த கோணத்தில் சிந்திச்சு என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, இவங்கிட்ட நான் எதையும் மறைக்கக்கூடாது என்பதாக அவர் எல்லாவற்றையும் அவர் சொல்லி கொடுத்திருக்கிறார், கற்றுக் கொடுத்திருக்கிறார். பாருங்க, இது நம்முடைய நல்ல நண்பன் நமக்கு செய்கிற வேலை. ஒரு நல்ல நண்பன் நம்ம கண்டிப்பான், நம்ம திட்டுவான், நம்மளை வழி நடத்துவான், நமக்கு உதவி செய்வான், நமக்கு தேவைன்னா அடிப்பான், தேவைன்னா கூட வருவான், தேவைன்னா செலவு பண்ணுவான், தேவைன்னா நம்மகிட்ட எடுத்துக்கொள்வான். அவன் தான் நம்முடைய நல்ல நண்பன். பாருங்க, அப்போ இந்த நல்ல நண்பனே, உலகத்தில் இருக்கிற மாம்ச பிரகாரமாக இருக்கிற அந்த நண்பனையே நம்ம நல்ல நண்பன் சொல்லும்போது, உங்ககிட்ட இருந்து என்கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்காத. நீங்கள் என்னென்னலாம் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் அவர் கொடுத்து உங்ககிட்டையும் என்கிட்டையும் ஒரு ஃப்ரெண்டு ரிக்வஸ்ட் லிஸ்ட்டு கொடுத்துட்டு காத்துனுக்கிறாருங்க பரிசுத்த ஆவியானவர். ஆமேன். இன்னைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இதயத்தில் நீங்கள் ஏற்றுக்கொண்டு இங்கேருந்து நீங்கள் போவீங்கன்னு சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நிமிடம் வரைக்கும் நீங்கள் கலங்க தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. அவர் நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு அவர் உங்களுக்குள்ள இருந்து பிரயாசப்படுவார். இப்போ பவுல் அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நல்லா அறிஞ்சு வச்சுருந்தான் பாருங்க. அதனால் நீங்கள் எடுத்து வாசிங்க, ரோமர் 5:5 நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவருக்கு தெரிஞ்சிருந்தது. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஒரு கேள்வி சொல்றாருங்க, எந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது? அப்போ உலகத்தில் இன்னைக்கு எந்தெந்த நம்பிக்கையை நீங்கள் நம்பிக்கொண்டிருந்து வெட்கப்பட்டு இருக்கிறீங்க? ஒரு இடத்துக்கு இந்த காரியம் நடக்கணும் போறீங்க, அங்கே உங்களுக்கு நம்பிக்கை துரோகம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அங்கே வெட்கப்படுறீங்க. இது உங்களுக்கு கிடைக்கும் அனுப்பிச்சுன்னு போகிறீங்க, உங்களுக்கு கிடைக்கல. இது நமக்கு ஆகும்னு நினைக்கிறோம், ஆகலை. இது கூடும்னு நினைக்கிறோம், கூடலை. இங்கே போனால் என்னுடைய வாழ்க்கை மாறும்னு சொல்லி நம்ம வரும், ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை மாறல. அப்போ உங்களுக்கு அங்கே நம்பிக்கை துரோகம் ஏற்படுது இல்லை? அப்போ நீங்கள் அங்கே வெட்கப்படுறீங்க. ஆனால் இங்கே பவுல் சொல்கிறாரு, அந்த நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்தாது. எந்த நம்பிக்கை? எந்த நம்பிக்கை? பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவரால் உங்களுடைய இருதயத்தை அப்படியே ஊற்றப்பட்டு இருக்குதான். போன வாரம் பார்த்தோம், என்னை விசுவாசிகளுடைய இருதயத்திலிருந்து அந்த ஊற்றப்பட்டு இருக்கிறபடினால அவர் சொல்றாரு, அப்பா நீ அதை பெற்றுக்கொண்டல்ல, அந்த நம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்குதுல்ல, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு இருக்கிறார். இப்போ நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன், நான் இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிறேன், நான் கேட்குறதெல்லாம் எனக்கு கிடைக்கும், நான் எதற்காகவும் கலங்க தேவையில்ல, கவலைப்பட தேவையில்ல, கஷ்டப்பட தேவையில்ல, ஏன் நான் காத்து கொண்டு இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. நல்ல கரையில் தட்டுங்க. இன்னைக்கு உலகம் உங்களை வெட்கப்படுத்தி உங்களை தாழ தள்ளி உங்க தலை மேல ஏறி போக நினைக்குது. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி உங்க தலையை உயர எழும்பி நின்று நிமிர்ந்து பார்க்க செய்கிறார். ஆமென். எந்த மனுஷனுக்கு முன்பாக நீங்க வெட்கப்பட்டீங்களோ, எந்த ஜனத்திற்கு முன்பாக நீங்க வெட்கப்பட்டீங்களோ,
எந்த நண்பனுக்கு முன்பாக, நண்பிக்கு முன்பாக, கணவன் மனைவிக்கு முன்பாக நீங்க வெட்கப்பட்டீங்களோ, ஆண்டவர் சொல்றார், அந்த இடத்துல நான் உன்னை உயர்த்துவேன். ஆனா உனக்குள்ளார தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவரால் ஊற்றப்பட்டு இருக்குதா? ஊற்றப்பட்டு இருக்குதா? ஊற்றப்பட்டுக்குதுன்னு சொன்னா நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. ஆமென். சரி, இப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்க இதயத்துல ஊற்றப்பட்டுட்டார் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த பரிசுத்த ஆவியானவரை பிடிச்சு கொள்வீங்க. அவரை நீங்க விட்டு விட மாட்டீங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்க அவரை விட மாட்டீங்க. இல்ல அப்ப ஆண்டவர் பவுல் எழுதுறாருல, வியாதியோ நோயும் அதெல்லாம் நம்ம சொல்லி நிறைய முறை சொல்லிட்டோம். உத்தரமோ வேதனையோ பாடோ வியாதியோ மரணமோ ஜீவனோ வல்ல தூதரோ யாருமே என்ன தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்காதுனால கடையில தட்டுங்க, பிரிக்காது. அப்ப தேவனுடைய அன்புன்னு சொன்ன உடனே உங்களுக்கு இந்த ரோமர் 5:5 வந்துடணும். பவுலுக்குள்ளார அப்படியே ஊத்திட்டாராம் பரிசுத்த ஆவியானவர். அப்ப தேவனுடைய அன்பு ஒரு மனுஷனுடைய இருதயத்துல ஊற்றப்பட்டு இருந்தா அந்த மனுஷனை யாரும் வெட்கப்படுத்த முடியாது. தாவீது ஜோனத்தனை குறித்து வேதம் சொல்லும் பொழுது, ஜோனத்தன் தாவீதை தன்னுடைய உயிரை போல சிநேகித்தானாம். எப்படிங்களா? ஆமா, தாவீதும் ஜோனத்தனுக்கு இடையில ஒரு நட்பு இருக்குதுன்னு சொன்னா அந்த நட்பு 2 பேரும் 2 ஆளு, ஆனா ஒரே உயிரா இருக்கிறதை போல அவங்க இருந்தாங்க. சகோதரி அதை ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நல்லா அழகா ஒரு செய்தி கொடுத்துருந்தாங்க. ஆமென். பாருங்க, ஜோனத்தன் தன்னுடைய ராஜ பாரத்தையே தன்னுடைய உயிர் நண்பனுக்காக விட்டு கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் லைக் தட் விட்டு கொடுத்துட்டான். அந்த ஜோனத்தனுக்குள்ள இருந்த அன்பை நீங்க கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்குள்ள பார்க்க முடியும். உங்களுக்காக எனக்காக அவர் மேன்மையை இழந்தார். உங்களுக்காக எனக்காக அவர் கல்வாரி சிலுவையில் தொங்கினார். நீங்களும் நானும் நல்ல ட்ரெஸ் பண்ணணும் என்பதற்காக இயேசு நிர்வாணமா சிலுவையில் தொங்கினார். நீங்களும் நானும் செழிப்பா இருக்கணும் என்பதற்காக அவர் இந்த பூமியில தரித்திரரா உங்களுக்கு எனக்கு தொங்கினார். அவர் இருக்க வேண்டிய அந்த இடத்தை தூக்கி உங்ககிட்ட கொடுத்துட்டாருங்க. ஜோனத்தனை பாருங்க, அவன் தாங்க ராஜா. அவன் தலைமுறையா ராஜாவா இருக்கணும். ஆனா தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்ட ஒரு மனுஷன் நிற்கிறான். ஐயோ, இந்த மனுஷனை போல இந்த ராஜபாரத்தை ஆளக்கூடியவன் வேற ஒருத்தன் இல்லை என்பதை கண்டு தன்னுடைய உயிரை போல நேசித்து அந்த நண்பனுக்காக ஜீவனையும் அவனுக்கு கொடுத்தான். நல்ல கரங்களை தட்டுங்களேன். ஆனா என்னதான் ஜோனத்தன் தாவீதுனுடைய உயிர் ஃப்ரெண்டா இருந்தாலும் தாவீதுக்கு வெளியே இருந்து தான் அவன் பேச முடியும். தாவீதுக்கு வெளியே இருந்து தான் உதவி செய்ய முடியும். தாவீதுக்கு வெளியே இருந்து தான் அவங்க கூட நடக்க முடியும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டபடினால உங்களுக்குள்ள இருந்து உங்களை அவர் வழி நடத்துகிறார். எது தப்பு எது ரைட்டு, நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து பேசுறாருங்க. இப்படி போ, இப்படி செய், இதை நீ செய்யாத என்று சொல்லி ஒரு நண்பனை போல வெளியில இருந்து வழிகாட்டுகிறவர் கிடையாது பரிசுத்த ஆவியானவர். மாறா உங்களுக்குள்ள இருந்து அவர் உங்களை நடத்துகிறார். அப்படின்னு சொன்னா அந்த பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் அதை கேட்கிற ஒரு மனுஷனா நீங்களும் நானும் இருந்துட்டா போதும். நம்மளுடைய வாழ்க்கையில தேவையில்லாத சத்தங்கள் வரவே வராது. பாருங்க. ஆமென். தாவீதும் ஜோனத்தனுடைய நட்புக்கு ஒரு லிமிட் இருந்தது இல்ல. ஜோனத்தன் உயிரோடு இருந்த வரைக்கும் தான் தாவீதுக்கு உதவி செய்ய முடிஞ்சது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் கூடவே இருக்கிறபடினால இது லிமிட் கிடையாதுங்க, அன்லிமிட்டட். நல்ல காரியங்களை தட்டுங்க. ஒரு ஹோட்டல்ல 10 ரூபாய்க்கு ஒரு பிளேட் சாப்பாடுன்னு போட்டுக்கிறான், இன்னொரு ஹோட்டல்ல 10 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் சாப்பாடுன்றான். எந்த ஹோட்டலுக்கு ஜனம் நிறைய போவோம்? பரிசுத்தாவியானவர் சொல்றாரு, நட்புலாம் அன்லிமிட்டட்ப்பா. நீ என்கிட்ட வா, நீ வந்து உனக்கு என்னென்ன வேணுமோ யாராளமா தாராளமா என்கிட்ட இருக்குது, நீ வாங்கின்னு போ, எடுத்துக்கின்னு போ, சந்தோஷமாயிரு. ஆனா உன்னுடைய இருதயத்துல நான் ஊற்றப்பட்டு இருக்கணும். அதுதான். ஆமீன். ஆனா என்ன ஒரு கொடுமைன்னு சொன்னா, அப்படி ஊற்றப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவரை இன்னைக்கு உலகம் அறியாமலும் உணராமலும் இருக்கிறாங்க. நீங்க பிதாவாகிய தேவனை குறித்து நிறைய பேருக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவை குறித்து நிறைய பேருக்கு தெரியும். பரிசுத்த ஆவியானவரை குறித்து அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. காரணம், அவங்க பிதாவை கடவுளாக பார்ப்பாங்க, இயேசுவை கடவுளாக பார்ப்பாங்க, அல்லது இயேசு மூவியில் வந்து மாம்சத்தில் வெளிப்பட்டபடினால அவரை ஒரு தேவனாக பார்ப்பாங்க. ஆனால் பரிசுத்த ஆவி உங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு புறா வந்துச்சு போச்சு பறந்துச்சு அப்படின்ற மாதிரி இவங்க நினச்சிக்கினே ஏதோ பரிசுத்தாவியா பரிசுத்தாவி பரிசுத்தாவி அப்படின்னு சொல்லி ஓடிட்டாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவரும் திரியேகத்தில் ஒருவர். ஆமீன். அவரும் தேவன். அல்லேலூயா. பாருங்க, அவரும் தேவன்னா நான் ஏற்கனவே சொல்றது 3 தேவன் கிடையாது.
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒருவர் மூவரா வேலை செய்கிறாங்க, மூவரும் ஒருவரா வேலை செய்கிறாங்க. திரியேக தேவன், திருத்துவ தேவன். அவர் பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆள், ஒரு நபர். அவரை நீங்கள் அழ வைக்க முடியும், கோவப்படுத்த வைக்க முடியும், எரிச்சல் பட வைக்க முடியும், அவரை சந்தோஷப்பட வைக்க முடியும். ஆமீன். அவர் கூட நீங்கள் பழகி அவரை நீங்கள் லவ் பண்ண முடியுங்க. என்னங்க ஆமீன் சொல்லுங்க, கரைகளை தட்டுங்க. நம்ம நண்பரை நம்ம லவ் பண்ண மாட்டோம், பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் என்ன பண்ணலாம்? லவ் பண்ணலாம். ஆமீன். லவ்னதுங்க அன்புங்க, அன்பு செலுத்த முடியும். அப்போ இங்கே உலகம் அந்த பரிசுத்த ஆவியானவரை அறியாமலும் உணராமலும் இருக்கிறதுன்னு சொன்னோன்னே, அறியாமல் அப்படின்ற வார்த்தை ஏதோ பரிசுத்த ஆவியானவர் அவரை பற்றி எனக்கு தெரியாமல் இருக்கிறது அந்த அர்த்தம் இல்லை. அறிந்து கொள்ளுதல் அப்படின்ற வார்த்தை ஃப்ரெஞ்சில் கொனெசான்ஸ் அப்படின்னு போட்டுருக்குது. கொனெசான்ஸ்ன்னு சொன்னால் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற உறவு, இன்டிமேட் லவ். கணவன் மனைவி லவ் அது என்னன்னா இன்டிமேட், ஆழமானது. இன்னும் கட்டினா அது ஒரு 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 புனிதமானது, உன்னதமானது. அது விசேஷமாக முழுக்க நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த அன்பு அங்கே வெளிப்படும். ஆமீன். இவனுக்கு இவள், இவளுக்கு இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அது உறுதியாக நிற்கக்கூடிய ஒரு லவ். அங்கே கணவனை குறித்து மனைவிக்கு எல்லாமே தெரியும், மனைவி குறித்து கணவனுக்கு எல்லாமே தெரியும். அப்போ ஆண்டவர் இங்கே சொல்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் கூட நீங்கள் அப்படி ஒரு இன்டிமேட்டான லவ்வில் இருக்கணும். அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை தான். ஆனால் அவரை குறித்து உங்களுக்கு என்ன தெரியும்? அவருக்கு உங்களை பற்றி 100% தெரியும். உங்களுக்கு அவரை குறித்து எவ்வளோ தெரியும்? அப்போ என் மனைவியை குறித்து எனக்கு 100% தெரியும், அல்லது என் மனைவிக்கு என்னை பற்றி 100% தெரியும், என் மனைவியை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியலன்னு சொன்னால் எங்களுடைய லவ் ஒரு இன்டிமேட் லவ் கிடையாது, ஒரு அன்பு கிடையாது இல்லை. அப்போ கணவன் மனைவி இன்டிமேட், அந்த அன்புக்கு எல்லை இல்லை இல்லைங்களா? அதே போல தான் பரிசுத்த ஆவியானவர் கூட நாம் வைக்கிற அந்த அன்புக்கு கூட எல்லை இல்லை. அங்கே ஒருவர் நம்பிக்கையின் அடிப்படையில் லவ் பண்ணுகிறபடினால அந்த அன்பினுடைய ஆழத்தை 3வது மனுஷன் உணர்ந்து கொள்ள முடியாதனால கரைகளை தட்டுங்களேன். இப்போ அந்த அன்பு ஒருவர் நேசிக்க செய்வதை போலவே பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட என்கிட்ட அவர் தன்னை மறைப்பது கிடையாது. அவர் 100% உங்ககிட்ட என்கிட்ட தன்னை வெளிப்படுத்துகிறார். அதே போல தான் நீங்களும் நானும் இருக்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். இப்போ பரிசுத்த ஆவியானவரை நம்ம கூட இன்டிமேட்டா டீப்பா நம்மளை லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் விரும்புகிறார். ஆமீன். அதனால தான் இயேசு ஒன்று சொல்கிறார் பாருங்க, யோவான் 16:7 நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் முதல்ல போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஃப்ரெஞ்சில் அவாந்தாஜ்னு போட்டிருக்கு இல்லை, நான் போகிறது உங்களுக்கு ரொம்ப அவாந்தாஜ்ப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் போகலன்னு சொன்னால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனாகில் அவர் உங்களிடத்திற்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இயேசு ஒரு காரியத்தை மென்ஷன் பண்ணுறார். அவர் சொல்கிறார் தேற்றரவாளன் அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா? தேற்றரவாளன் சொன்னால் உங்களுக்கு இப்போ நாம் பேசி கொண்டு வந்த அந்த காரியங்கள் பிறகு அன்பானவர், தேற்றுகிறவர் அப்படின்ற உங்களுக்கு காரியம் உங்களுக்கு புரியும். ஆனால் இயேசு சொல்கிறாரு, நான் ஒரே நேரத்தில் ஒரு இடத்துல மட்டும்தான் இருப்பேன். இப்போ பேசிக்கொண்டு இருக்கிறது இயேசு கிறிஸ்து பூமியில் சரீரத்தில் இருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல மட்டும்தான் இருப்பேன். காரணம் நான் பாடி சரீரத்தில் இருக்கிறேன். இப்போது நான் போக போகிறேன். நான் போனோடனே தேற்றரவாளரை அனுப்ப போகிறேன். அவர் ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல இருப்பவர் கிடையாது, அவர் ஒரு நேரத்தில் எல்லா இடங்களிலும் அவர் இருக்கிறவர். இப்போ பரிசுத்த ஆவியானவர் இங்கேயும் இருக்கிறார், உங்கள் வீட்லேயும் இருக்கிறார். இப்போ இங்கே வந்தார், ஒரு சிலர் இன்னைக்கு பலவீனமாக வர முடியாமல் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட இப்போ ஆவியானவர் பேசின்னு இருக்கிறார். இந்தியாவில் இருக்கிறார், உலகம் ஃபுல்லாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்தபோது அப்படி இருக்க முடியாது. அவர் சீடர்களுக்கு முன்னே நின்னார்னா அங்கே தான் நிற்க முடியும். அதனால் அவர் சொல்கிறாரு, அப்போ நான் போனால் உங்களுக்கு ஒரு அவாந்தாடு இருக்குது. என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கூட எல்லா சூழ்நிலைகளையும் எல்லாரு கூடயும் எப்பவும் எந்நேரமாக அவர் இருப்பார். அதனால் நான் போவது உங்களுக்கு ரொம்ப அவாந்தாடு அப்படின்னு சொல்கிறனால காரியங்களை தட்டுங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா பின்னாடி பார்க்க போகிற காரியம் அதுக்கு ரொம்ப முக்கியம். அவர் இங்கேயும் இருப்பார், வீட்லேயும் இருப்பார். ஆமீன். அவர் வீட்லேயும் இருப்பார், வேலையில் இருக்க போகிறார். இப்போ இங்கே அந்த தேற்றரவாளன் அப்படின்ற வார்த்தை கிரேக்க மொழியில் எப்படி போட்டுக்குதுன்னு சொன்னாக்கா பராக்கிலட்டோஸ் அப்படின்னு போட்டுக்குது. பராக்கிலட்டோஸ் அப்படின்னு சொன்னால் நிறைய அர்த்தம் இருக்குது. பரிந்து பேசுகிறவர், நெருக்கமான துணை, எல்லாவற்றுக்கும் மேலே எனக்கு பிடிச்சமானது பராக்கிலட்டோஸ் அப்படின்னு சொன்னால் நல்ல நண்பர். நல்ல கரங்களை தட்டுங்களா. சொன்னார் இயேசு, அப்பா நான் உன் ஃப்ரெண்டாக இருக்கிறேன், ஆனால் என்னால் உன் கூட ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்க முடியும். நான் போய் என்னுடைய ஆவியானவரை உனக்கு ஃப்ரெண்டாக அனுப்புகிறேன். அவர்
ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல கிடையாது, ஒரு நேரத்தில் எல்லா இடத்துலையும் இருப்பார். எல்லா சூழ்நிலைகளுக்கும் உன் கூட இருப்பார். எப்போதும் இருப்பார். உன்னை விட்டு பிழைக்கு போக மாட்டார். அப்போ அவர் வருவது உனக்கு ரொம்ப நல்லது. அப்போ அந்த பராக்லட்டோஸ் அப்படிங்கிற அந்த நண்பர், இயேசு கிறிஸ்துனால அனுப்பப்படுகிற அந்த நண்பர் உண்மை உள்ள நண்பராக இருக்கிறார். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் 100% உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் அவர் ஒரே ஒரு % கூட கெடுதல் செய்ய நினைக்காதவர் தான் நம்முடைய நல்ல நண்பனாகிய பெஸ்ட் ஃப்ரெண்டு. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நீங்கள் கெட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டார். உங்களை பயமுறுத்தி, உங்களை ஏதோ ஒரு சில காரியங்களை காட்டி, நயம் காட்டி உங்களை சபையில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை கிடையாது. அவர் 100% உண்மையாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற அந்த நண்பருக்கு நீங்கள் எத்தனை % உண்மையாக இருக்கிறீங்க? அப்போ ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் நான் உண்மையாக ஆவியானவருக்கு இல்லைன்னு சொன்னால், ஆவியானவர் எவ்வளோ துக்கப்படுவார்? ஆவியானவருக்கு நம்ம 100% எனக்காக அவர் அன்பு செலுத்துகிறவருக்கு நான் தன்னுடைய அன்பை செலுத்தாமல் போனேன்னா, அந்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்காம இருக்கிறது கூட அவரை நீங்கள் அன்பு செய்யாமல் இருக்கிறது. அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுவது கூட நீங்கள் அவரை துக்கப்படுத்துவது. அவர் சொல்லி ஒரு கருத்தை நீங்கள் செய்யலை அப்படின்னு சொன்னால் துக்கப்படுத்துவது. நிறைய பேர் நினச்சிக்கோ, பாவம் செஞ்சால் தான் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். எப்போ பாவம்னுட்டு உனக்கு தான்ப்பா அது பாவம். பரிசுத்த ஆவியானவருக்கு நீ அவர்கிட்ட பேசாமல் இருக்கிறதே பாவம். நீ அவரு கூட வராமல் இருக்கிறதே பாவம். நெருங்கி செய்யாமல் இருக்கிறதே பாவம். பாவம் என்பது கர்த்தரை அறிகிற விதத்தில் அறியாமல் இருக்கிறதும் பாவம். தேவனை தேடி வராமல் இருக்கிறதும் பாவம். அப்போ ஆவியானவர் உங்ககிட்ட என்கிட்ட 100% உண்மையை எதிர்பார்க்கிறார். அடுத்த சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் உண்மை இருக்க நீங்கள் விரும்புகிறீங்க. உண்மை இருக்க விரும்புகிறீங்க. உண்மைன்னு சொன்னால் நம்ம பார்க்குற சப்ஜெக்ட் நிறைய அர்த்தம் இருக்குது. உண்மைன்னு சொன்னால், ஆண்டவரே, நீங்கள் என்னுடைய ஃப்ரெண்டு, நானும் உங்களுக்கு துரோகம் பண்ணிடக்கூடாது, நானும் உங்களுடைய வார்த்தையை மீறி நடந்துடக்கூடாது, உங்களுக்கு நான் எந்த விதமான கெடுதலும் செஞ்சிடக்கூடாது. தேவனுக்கு நீங்கள் கெடுதல் பண்ண முடியுமா? சபைக்கு வராமல் இருக்குது கெடுதல் பண்ணிருத்தாங்க. அவிவிசுவாசமாக இருக்கிறது கெடுதல் பண்ணிருத்தாங்க. அவரை நம்பாமல் இருக்கிறது கெடுதல் பண்ணிருத்துங்க. அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது கெடுதல் பண்ணிருத்துங்க. ஆனால் அப்போ கூட அவர் உங்களுக்கு கனவுல கூட கெடுதல் செய்ய நினைக்கவே மாட்டார். அவர் தாங்க ஒன் அண்ட் ஒன்லி பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் எவர். எல்லா நாளும் எப்பொழுதும் அவர் தான் நமக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஆனால் அந்த பெஸ்ட்டு ஃப்ரெண்டை ஒருத்தன் துக்கப்படுத்திட்டான். அந்த பெஸ்ட்டு ஃப்ரெண்டுடைய சத்தத்தை கேட்காம போயிட்டான். அதனால் அவன் செத்தே போனான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின் அதன் கிரையும் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். பாருங்க, யாருக்கிட்ட போய் சொன்னாராம்? அப்போ தேவன்கிட்ட போய் சொல்ல முடியும் இல்லை? அப்போ நீங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்லும் போதெல்லாம் அதை யாருக்கு சொல்கிற மாதிரி? அப்போ நான் உங்ககிட்ட சொல்லும் போதெல்லாம் அதை யாருக்கு சொல்கிற மாதிரி? பாதி பேர் சொல்கிறீங்க, பாதி பேர் பயப்படுறீங்க. நான் உங்ககிட்ட போய் சொன்னாலும் அது தேவனுக்கு நான் போய் சொல்கிற மாதிரி தான். நீங்கள் என்கிட்ட போய் சொன்னாலும் ஆமாம். ஆனால் இப்போ நீங்கள் பொய்ன்னு நான் சொல்லலை, உதாரணத்துக்கு. அப்போ இங்கே அனானியா சப்பிரால், இந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு நடந்த சம்பவம். இதில் வெளியரங்கமாக பார்க்கும்போது ஒரு சில காரியங்கள் இருக்க தான் செய்யும். நான் அதை பற்றி இன்றைக்கி பேசலை, நிறையா அதை பேசியாச்சு. நான் இன்றைக்கி வேறு ஒரு சில காரியங்களை பேசுகிறேன். சபையினுடைய ஆரம்ப காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு பிறந்த குழந்தையை போல இருக்கிற சபையை பயங்கரமான ஒரு அபிஷேகத்தினால, ஒரு வல்லமையினால அற்புதங்களும் அடையாளங்களையும் செய்ய வச்சு நடத்தி கொண்டு வருகிறார். புதிய ஆத்துமாக்களை அவருடைய இருதய கடினங்களை எல்லாம் உடைத்து சத்தியத்தினால் அவர்களை நிரப்பி, உண்மையினால் அவர்களை நிரப்பி தேவனுடைய சபையில் கொண்டு வந்து சேர்க்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு மறைவாக ஒன்றுமே அங்கே நடக்கிறது கிடையாது. பரிசுத்தானுடைய விருப்பம் இல்லாமல் எதுவும் நடக்கிறது கிடையாது. பரிசுத்த ஆவியானுடைய சித்தம் இல்லாமல் ஆதி திருச்சபையில் எதுவுமே நடக்கலை. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்று ஒரு சில நாட்கள் தான் ஆகியிருக்கிறது. அப்போ தேவனுடைய சபையில் பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவியானவராய், ஆமீன், சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கிறவராய் அவர் ஒரு தூணாக இருந்து சபையை நடத்தி கொண்டு வருகிறார்.
அப்போ அந்த சத்திய ஆவியானவர் சபையை நடத்துகிறபடினால சபையில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது வந்துச்சுன்னா, தேவன் விரும்பாத ஏதாவது ஒரு காரியம் வந்துச்சுன்னா உடனே அந்த காரியத்தை அவர் தீர்த்து சபையை சுத்திகரித்து ஒழுங்குபடுத்துகிறதுல பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து நடத்தி கொண்டு வருகிறார் பாருங்க. அப்போ சத்தியமே நிறைந்த சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் நடத்தி கொண்டு இருக்கிற சபை எப்படிப்பட்ட சபையாக இருக்கும்? பிதாவாகிய தேவனுடைய இருதயத்துக்கு ரொம்ப ஏற்ற ஒரு சபையாக அங்கே இருக்கும். அப்போ நம்ம அந்த சபையில் அனானியா சப்பிரால் அப்படிங்கிற ஒரு கணவன் மனைவி 2 பேர் அவங்க அந்த சபையில் இருக்கிறாங்க. அவங்க மூலியமாக ஒரு சில காரியங்கள் சபையில் நடக்கிறது. மேலோட்டமாய் இந்த காரியத்தை பார்க்கும்போது இந்த 2 பேரும் வித்த அந்த பணத்தை முழுவதுமாக கொண்டு வந்து தேவன்கிட்ட கொடுக்கல, சபையில் கொண்டு வந்து கொடுக்கல. அது சொத்தை விற்றாங்க, அந்த எல்லா பணத்தையும் கொண்டு வந்து சபையில் அவங்க கொடுக்கல. அவங்க பணத்தை கொஞ்சம் திருடி வச்சுக்கின்னு ஆண்டவர்கிட்ட வந்து போய் சொன்னாங்க. அதனால் பரிசுத்த ஆவியானவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அதனால் அவர்களை அடித்தார்னு சொல்கிறாங்க. அதுவும் உண்மைதான். ஏன்னா தேவனிடத்தில் போய் சொன்னால் தேவனுக்கு பொய் பிடிக்காது, அதனால் அவங்களை அடித்து போட்டாங்க. ஆனால் மேலோட்டமாக இந்த காரியம் உங்களுக்கு அப்படி தெரிஞ்சாலும் இதில் இன்னும் ஒரு சத்தியமும் இருக்கிறது, இன்னும் ஒரு காரியமும் இருக்கிறது. இங்கே பணத்தை அவர்கள் மறைத்து வச்சதுனால, அதை வஞ்சித்ததுனால பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தினது உண்மைதான், கோபப்படுத்தினது உண்மைதான். அதற்காக அவர் வந்து அடித்தார் அப்படின்னு சொன்னாலும் அந்த சம்பவம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சம்பவம் தான். ஆனால் இதுக்குள்ளே வேற ஒரு காரியம் இருக்குது பாருங்களேன். என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த 2 பேரும் சபையினுடைய வளர்ச்சிக்கு கேடு விளைவிக்கக்கூடிய நோக்கத்தோடு அந்த சபையில் இருந்தார்கள். ஆமீன். பரிசுத்த ஆவியானவர் உண்மையின் ஆவியானவராக இருந்தபடினால அவர் தங்கி வாசம் செய்கிற மனுஷனும் உண்மையாக இருக்கணும், தேவனுக்கு கீழ்ப்படினோம், கர்த்தருக்கு பயப்படணும். பாருங்கள், மனுஷனை ஏமாத்திடலாங்க. நான் கூட மனுஷன் தான், என்ன நீங்கள் எப்படி வேணால் ஏமாற்றலாம், நான் உங்களை எப்படி வேணாலும் ஏமாற்றலாம். ஆனால் நாளொன்று வரும்பொழுது உங்களுடைய 30 வருஷம் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் நிறைய காரியங்களை வெறுத்து, நிறைய சகிச்சு கொண்டு, நிறைய கீழ்ப்படிஞ்சு விட்டு கொடுத்து, ஒரு சில பலவீனங்களால் அங்கே தேவனுக்கு முன்பாக முகத்தை தொங்க போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிட கூடாது என்பதற்காக இந்த சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். இவங்க தேவனுடைய சபையினுடைய வளர்ச்சிக்கு கேடு உண்டாக்குகிறவர்களாக அவங்க இருக்கிறாங்க. ஆமேன். இப்போ ஆதி திருச்சபையை பொய்யினால வஞ்சித்து கெடுக்க வந்தவங்க தான் இந்த அனானியா சப்பிரால். ஒரே ஒரு பொய்யினால தேவனுடைய ஆவினுடைய வளர்ச்சிக்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக அவங்க நின்னதை நீங்கள் இந்த காரியத்தில் பார்க்க முடியும். ஒரு சில ஊழியர்கள் சொல்கிறாங்க, இவங்க ஆதி திருச்சபையினுடைய விசுவாசிகள் கிடையாது, இவங்க வந்து புறஜாதிகளாக இருந்தவங்க சபையில் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், அந்த 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க இல்லைங்களா, அந்த ரட்சிக்கப்பட்டவங்கள இவர்களும் ஒரு குடும்பமாக இருந்திருக்க கூடும். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், பிசாசினுடைய பொய்யினால் சபையை அவங்க கெடுக்க வந்தாங்க. நற்பெயரை ஏமாற்றி என்னால் வாங்கி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நற்பெயரை வாங்குவதற்காக ஒரு பொய்யை கொண்டு வந்து சபையில் வைக்க முடியும் என்று சொல்லி அந்த நற்பெயரை என்ன சொல்லுவாங்க, பின்பக்கத்து வழியாக வந்து பெற்று சபைக்கு அதை ஒரு சாட்சியாக நிறுத்தணும் என்பதாக ஒரு விதையை அவங்க சபையில் விதைக்கிறாங்க. அப்போ நாம கூட சகோதரி எச்சரிக்கையாக இருக்கணும். பாருங்களேன், சபை என்பது ஒரு ஓப்பன் கிரவுண்டு மாரிங்க, ஒரு திறந்த புத்தகம் போல். நான் அடிக்கடி சொல்கிறேன், நீங்கள் தான் என்னுடைய குடும்பம்னு சொல்லும்போது என்கிட்ட நீங்கள் எதையும் டிஸ்கஸ் பண்ணலாம், நீங்கள் என்கிட்ட எதையும் பேசலாம். நீங்கள் மனசில் வச்சுன்னு இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறத ஆண்டவரை கொண்டாந்து என்கிட்ட சொல்லி என்னை ஏமாற்றலாம் மாட்டார், எனக்கு அப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியாது. இங்கே உட்காந்து கொண்டு இருக்கிற இன்னைக்கு வராதவங்க யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வர முடியல அல்லது மற்ற காரியங்களில் வர முடியல, இது எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆமேன். ஆனால் நீங்கள் எதையோ ஒரு காரணத்தை மனசில் வச்சு நிற்கிறீங்கன்னு சொன்னால் அது எனக்கு தெரியாது. இப்போ இங்கே அப்படி தான் நடக்குது. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்களேன், நிலத்தை விற்று சொத்தை விற்று பணத்தை கொண்டாந்து சபையில் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆதி திருச்சபையில் யார்கிட்டையும் சொல்லலை. அப்போ ஆதி திருச்சபையில் ஜனங்க ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க. சீடர்களுக்கு சபையை எப்படி நடத்தணும் என்பது கூட இன்னும் தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே இருந்து சபையை நடத்தி கொண்டு வருகிறார். அவருடைய கரங்களால் நடக்கிற அற்புதங்களை பார்க்குறாங்க, அதிசயங்களை பார்க்குறாங்க. 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஒரு சபையில் தாராளமாய் ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த சபையை நடத்தணும்னு சொன்னால் அந்த சபையை கட்டுப்பாட்டாக நடத்தணும், அந்த சபையை வந்து ரொம்ப கிரமமாக நடத்தணும்.
எந்த வகையிலும் பிரச்சனை வந்து விடக்கூடாது. ஒரு சின்ன இந்த சபைக்கு இவ்வளோ பிரயாசப்படுறோன்னு சொன்னால் 5000 பேர் இருக்கிற ஒரு சபைக்கு என்னென்ன பிரயாசப்பட்டு இருப்பாங்க. இப்போ அந்த நேரத்தில் யாரையுமே நீங்கள் விற்று கொண்டாந்து கட்டாயமாக கொடுக்கணும்னு சொல்லாத பொழுதும் எடுத்து வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 4:36-37 அதில் நான் வாசிச்சிடறேன் பாருங்களேன். அதில் சுருக்கம், ஆறுதலின் மகன் என்று சொல்லி பெயர் பெற்ற நம்ம பர்னபா என்ன பண்ணுறாரு, தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். இப்போ பர்னபா கிட்டேயும் பேதுருவோ மற்றவர்களோ போய் சொல்லி உங்கள் சொத்தை கொண்டாந்து என் சபையில் கொண்டாந்து கொடு அப்படின்னு சொல்லலை. அவன் பார்க்குறான், தேவன் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். நான் தேவைக்காக அலைந்து கொண்டிருந்தேன், என்னுடைய தேவையே இப்போ எனக்கு தேவனா மாறிட்டாரு. அதனால் இந்த உலக பிரகாரமான காரியம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அதை கொண்டு வந்து விற்று தேவனுடைய சமூகத்தில் அவன் கொடுத்துட்டான். இப்போ இதை இவங்க பார்த்தாங்க. யார் பார்த்தாங்க? அனனியா சப்பரியால் பார்த்துட்டு, ஓ, பர்னபா கொண்டாந்து ஒரு காரியத்தை கொடுத்துருக்கிறாரு, அதை விட நான் அதிகமாக கொண்டாந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்க ஆசைப்படுறார். இப்போ முதல்ல அந்த ஒரு படத்தை டக்குன்னு போடுங்க, வேகமாக போடுங்க. அங்கே பாருங்கள், அவங்க என்ன பண்ணுறாங்க, சொத்தை போய் பார்க்குறாங்க. அந்த சொத்தெல்லாம் பாருங்களேன். உங்களுக்கு யாருன்னா அது மாதிரி நிலம் இருக்குதுங்களா? பாருங்க, நிலத்தை பார்க்குறாங்க. நல்லா ஏராளமாக தாராளமாக பின்னாடி வயல்வெல்லாம் இருக்குது, கற்பனை பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இப்போ வீட்டில் உட்காந்து கணவன் மணி என்ன பண்ணுறாங்க, வித்த பணத்தை பங்கு போடுறாங்க. பங்கு போடும்போது அந்த அம்மா கையில் இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு கூஜா மாதிரி வச்சுக்கிறாங்க பாருங்க. அது வந்து இப்போ ஆண்டவருக்கு போக போகுது. ஓகேவா? இப்போ 2 பேரும் பிரிச்சுக்கிறாங்க. அவரை எண்ணிலாம் வர போடுறாரு. ஓகே, இப்போ அடுத்த ஃபோட்டோ போடுங்க. இப்போ இதை கொண்டாந்து அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே கொடுக்குறார். இப்போ பர்னபா கொடுத்தாருன்னு சொன்னால், பர்னபா யாருடைய பேச்சை கேட்டார்? பரிசுத்த ஆவியானவர் பர்னபா கிட்ட பேசுனார். அப்பா நீ கொண்டு போய் கொடு. ஆனால் இப்போ இந்த புருஷன் என்ன பண்ணிட்டாங்க, யார் பேச்சும் கேட்கல. இவங்களாம் ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. என்னென்னு எடுத்தாங்கன்னு சொன்னால், நம்ம இந்த பொருளை விற்று பர்னபாவை விட அதிகமாக நான் சபையில் கொண்டு போய் கொடுத்து, நான் நல்லவன், அல்லது நான் தேவன் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறவன், அல்லது நான் தான்பா சபைக்கு வந்து காணிக்கையை அதிகமாக கொடுத்தவன் என்கிறதை காண்பிப்பதற்காக கணவன் மனைவி உட்காந்து வீட்டில் திட்டம் போட்டு யோசித்து செயல்பட அவங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போது ஆதி திருச்சபையில் பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களுடைய இருதயத்துக்குள்ளே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகக்கூடிய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினால் பேசிக்கொண்டு வருகிறார். நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது உனக்கு இந்த ஆசீர்வாதம் உண்டாகும். இயேசு கிறிஸ்துவே மெய்யான கடவுள்னு சொல்லி நீ நம்பு, உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நீ இயேசுவை நம்புனா உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நீ இயேசுவை நம்புனா உன்னுடைய வாழ்க்கையில் தரித்திரங்கள் நீங்கும். நீ இயேசுவை நம்பினா உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி டைரக்ஷனை திருப்பின்னு இருக்கிறார். இப்போ எப்போதும் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்குது யாருங்க? அவன் என்ன பண்ணுறான், இப்போ பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக இன்னும் ஒரு டைரக்ஷனில் திருப்பி நிற்கிறான். என்ன சொல்கிறான்னா, பாரு, பர்னபாவை விட உங்கள்கிட்ட தான் சொத்து அதிகமாக இருக்குது, நீ நிறைய விற்று நீ போய் சபையில் கொண்டு கொடுத்தீங்கன்னா உன் பேர் நல்ல பேர் ஆகிடும், நீ நல்லவன் என்று சொல்லி உன்னை ஏற்றுக்கொள்வாங்க. இப்போ பரிசுத்த ஆவியானவர் பர்னபா கிட்ட ஒரு விசுவாசத்தை சொல்லி அந்த விசுவாசத்துக்கு நேராக நடத்தின்னு வரார். அவன் பரிசுத்த ஆவியானவரோடு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறான், பரிசுத்த ஆவியானவரோடு இன்டிமேட்டாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறான். அதனால் சொத்தை விற்று கொண்டு வந்து கொடுங்கன்னு சொன்னோடனே அவன் கொடுத்துட்டான். இப்போ உங்களை நான் சொன்னால் எத்தனை பேர் சொத்தை விற்று கொண்டு வந்து கொடுக்க போகிறீங்க பாருங்கள். நம்ம யோசனை பண்ணி பாருங்கள். 2000 வருஷமாக வேதத்தெல்லாம் வாசித்து தெளிஞ்சு நல்லா படித்து புரிஞ்ச நாமளே சொத்துன்னொடனே கொஞ்சம் அப்படியே ஒரு பித்து பிடிச்ச மாதிரி ஆகிட்டோம்ல. ஆனால் பர்னபா யோசிக்கவே இல்லைங்க. ஏன்னா அவன் பரிசுத்த ஆவியானவரை பெஸ்ட்டு ஃப்ரெண்டுங்க. அவர் சொல்கிறார், அப்பா அது என்னது இப்போ அது, ஆமாம் வித்துடுறா, காசு கொண்டு குடுறான்ட்டார். அப்போ ஆவியானவருடைய சத்தத்தை அவன் நல்லா கேட்டான். இப்போ அவன் கொண்டாந்து கொடுத்துட்டான். இப்போ அதை பார்த்த உடனே பொறாமையில் இவங்க செயல்படுறாங்க. நான் அதிகமாக கொடுக்கணும் என்று சொல்லி ஒரு பொய்யான விசுவாசத்தை சபையில் உருவாக்க போகிறாங்க. என்னன்னு சொன்னால், ஆவியானவர் பேசி நீ கேட்கணும்னு அவசியம் கிடையாது. உன் மனசில் தோன்றுனாலே நீ அதை கொண்டாந்து கொடுத்துடு. அப்போ இங்கே மனசில் தோன்றுவது எல்லாமே ஆவியானவர் சொல்லுவது கிடையாது. இப்போ பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட ஒரு காரியம் சொல்கிறாருன்னு சொன்னால் அது நன்மைக்கு எதுவாக இருக்கும். இப்போ நானாக சுயமாக தீர்மானம் எடுத்தேன்னா அது எனக்கு நன்மைக்கு உண்டானதாக இருக்க, என்னுடைய சரீர சுகத்துக்காக என்னுடைய குடும்ப நலத்திற்காக இருக்கக்கூடிய சில காரியங்களாக அது போயிடும்.
இப்போ பிசாசு அவர்கள்கிட்ட ஒரு பொய்யான விசுவாசத்தை கொண்டு வந்து சபையில் நல்ல பெயரை வாங்கணும் என்று சொல்லி ஒரு நற்சாட்சியை மற்றவர்கள் மூலமாக பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவருடைய இருதயத்தில் ஒரு கசப்பான விதையை விதைக்கிறான். இப்போ இவர்களுக்குள்ளார பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பர்னபாக்குள்ளார எப்படி பரிசுத்த ஆவியானவர் ஃப்ரெண்டாக இருந்தாங்களோ இவர்களுக்குள்ளேயும் அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? இவர்கள் புறஜாதியாக இருந்திருக்கலாம் அல்லது யூதராக இருந்திருக்கலாம். பேதுரு எழுந்து பேசுகிறாரு, ரட்சிக்கப்படுற ஜனங்கள் கூட இவங்களும் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் சொல்லி ஏற்றுக்கொள்கிறாங்க. பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அபிஷேகம் பெற்றாங்க, ஆவியானவரை பெற்றாங்க, சபையில் வராங்க, வசந்த கேட்குறாங்க, வார்த்தையை கேட்குறாங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் சபையில் இருக்கிற அவங்களுடைய இருதயத்துக்குள்ளார இருக்க வேண்டிய அந்த இன்டிமேட்டான ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிய ஆவியானவர் இல்லாமல் இவங்க ஆவியானவருக்கு விரோதமான இன்னொரு ஆவியோடு கூட்டு கலவாளம் பண்ணுறாங்க. பரிசுத்த ஆவியானவரை ஏமாற்றுவதற்காக என்ன பண்ணுறாங்க? கணவன் மனைவி உட்காந்து ஒருமனப்படுறாங்க. இல்லை, பொய் சொல்றதுக்கு ஒருமனம், பொய் கூட கிடையாதுங்க. இது வந்து பொய் கிடையாது. ஆமாம், இது வந்து எப்படின்னா, ஏன்னா அதுதான் சொன்னேன், இது பொய் சொன்னதுனால பரிசுத்த ஆவியானவர் அவங்களை தண்டிக்கலை. அவங்க என்ன பண்ணுறாங்க? உண்மைக்கு விரோதமாக நடக்கிறாங்க, சத்தியத்திற்கு விரோதமாக நடக்கிறாங்க, ஆவியானவருக்கு விரோதமாக நடக்கிறாங்க. அது ஆவியானவர் சபைக்கு ஒரு கேடு வரும்னு சொன்னால் அதை ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். இப்போ இவங்க ஏராளமாய் கொண்டு வந்து கொடுக்கறதை போல நடித்து ஏமாத்துறாங்க. ஆனால் அவங்க ஃபுல்லாக கொடுக்கல. இப்போ விதவை தாய் ஒரே ஒரு காசு போட்டான், இன்னொருத்தவங்க மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து போட்டான். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? ஏன்னா அந்த அம்மா கிட்ட அவ்வளோதான் இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு பர்னபா கிட்ட ஒரு 10,000 ரூபா இருந்துச்சுங்க. அவரோட சொத்தே 10,000 ரூபா. இப்போ அவர் அந்த சொத்தை ஃபுல்லாக விற்றுட்டார். நான் கற்பனையாக சொல்கிறேன், நீங்கள் போய் விற்றுற போகிறீங்க யாராவது அதுமாரி விற்றுட்டு கூட 10,000 கொடுத்துட்டார். இப்போ இன்னொரு பிரதர்கிட்ட ஒரு 50 லட்ச ரூபா சொத்து இருக்குது. அவர் என்ன பண்ணார்? 50 லட்சத்தை விற்று 30,000 கொண்டு வந்து கொடுக்க போகிறோன்னு சொல்லி கொடுக்குறாரு. இப்போ வெளியே பார்க்கும்போது 10,000 விட எவ்வளோ இருக்கும்? இது 30,000 அதிகம். ஆனால் விற்றது எவ்வளோங்க? 50 லட்சம். மீதி அவ்வளோ லட்சத்தையும் வீட்டில் மாதம் அவங்க எடுத்து பாருங்க, பிரித்து தனியாக ஓரம் வச்சுட்டு பள்ளம் தோண்டி பொச்சிட்டு அப்படியே ஒரு 1 லட்சம் கூட வச்சுக்கோங்களேன். 1 லட்சம் கூட சபையில் கொடுக்கும்போது பார்க்குற விசுவாசிக்கு எப்படி தோணும்? பர்னபா என்னடா அது, இயேசு கூடயே இருந்தவர், நான் 10,000 தான் கொடுத்தாரு, இவங்க இப்போ தான் ரசிக்கப்பட்டாங்க, 1 லட்சம் கொடுத்துட்டாங்களே, அப்போ இவங்க பெரிய விசுவாசிகள் அப்படின்னு சொல்லிடணும் அப்படி என்பதற்காக ஒரு பொய் தான். ஆனால் அந்த பொய்யை ரொம்ப தில்லாலங்கள் வெள்ளம் செஞ்சு ரொம்ப நிறைய வார்த்தைகள் இருக்குது, எனக்கு வரமாட்டேங்குது. அப்போ நடித்து சபையில் ஒரு தவறான முன் உதாரணத்தை கொடுத்து கொண்டு வருகிறார்கள். பாருங்க, ஆதி திருச்சபை எங்கங்க? ஏதேன் தோட்டத்தில் ஒரு பொய்யினால தான் அங்கே திருச்சபை உடைஞ்சது. அப்போ தான் ரசிக்கப்பட்டு இருந்தாங்க 2 பேர் ரசிக்கப்பட்டு கணவன் மனைவி போனாங்க பாருங்க, வந்துட்டான் உள்ள இருக்க. இப்போ இங்கே புதிய ஏற்பாட்டில் ரசிக்கப்பட்ட அந்த சபைக்குள்ள கணவன் மனைவி நல்லா உண்மையாக இருந்தாங்க பாருங்க, உள்ளே போயிட்டான். உள்ளே போயிட்டு அவங்கள ஏமாற்றி வஞ்சித்து நீ இப்பெல்லாம் செய்யணும் என்று சொல்லி செய்ய ஆரம்பிச்சிட்டான். பெந்தகோஸ்து நாளுக்கு பிறகு விசுவாசிகளுக்குள்ளார ஒரே மனம் இருந்ததுங்க. அங்கே என்னதுன்னா இந்த பாகுபாடு கிடையாது, எல்லாருக்கும் எல்லாம் பொதுவாக இருந்தது. எல்லாரும் கொண்டாந்து அதை பொதுவாக வச்சு அனுபவிச்சாங்க, அதை சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே குறைவுபடவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எப்படி அன்னைக்கு மன்னாவை சனிக்கிழமையும் போய் ஒருத்தவங்க தேடி கண்டுபிடிச்சி மறுநாளுக்கு தேவைன்னு சொல்லி வாங்கினோர் ஓடுனாங்களோ, அதே போல் எல்லாருக்கும் எல்லாமும் இருக்கும்போது இவங்க எனக்குன்னு தனியாக பிரித்து வச்ச ஆரம்பித்தாங்கல்ல, அது தேவனுடைய பார்வையில் பெரிய கெடுதலாக போயிடுச்சு. ஆமென். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஒரு காரியத்தில் எச்சரிக்கிறது என்னன்னு சொன்னால், நீங்களும் நானும் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும், ஒருவருக்கு ஒருவர் நம்ம பொய் சொல்லாமல் இருக்கணும். இப்போ பாருங்களேன், 5வது வசனத்தில் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் டக்குன்னு வாசிங்க. 5:3 பேதுரு அவனை நோக்கி நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? ஆமா, அப்படி கேட்குறான் பாருங்க. இப்போ சாத்தான் அவனுடைய இருதயத்தை நிரப்பிட்டான். ஆனால் ஆக்சுவலாக அவனுடைய இருதயத்தை யார் நிரப்பி இருந்தா? பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற ஃப்ரெண்டு அவனுடைய இருதயத்தை நிரப்பி இருந்தார். ஒரே நாள்லையாங்க அவனுடைய இருதயத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரை அனுப்பிச்சிட்டு இன்னொரு ஆவியை கூட வச்சு நிற்க முடியும்? அப்போ பல நாள் அவன் இப்படி செய்ய பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் இப்போ கொஞ்சம் இடம் விடுறாரு. இப்போ அவன் வந்து உள்ளே உட்காந்துன்னு ஃபுல்லாக நிரப்பிட்டான். இப்போ அதனால் பாருங்கள், வஞ்சனை, அதனால் பொய், அதனால் பித்தலாட்டம், அதனால் ஏமாற்றம். பரிசுத்த ஆவியானவர் பர்னபாவோடு ஒருமனப்பட்டு ஒரு கிரியை செய்கிறாரு. இவங்க
பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதியான பிசாசோடு கூட சேர்ந்து ஒருமனப்படுறாங்க. ஆமென். இப்போ இயேசு கிறிஸ்துவை அவங்க ஏற்றுக்கொண்டது, ரட்சிக்கப்பட்டது, ஞானஸ்தானம் வாங்கினது, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டது, இதெல்லாம் இன்னொரு மனுஷனுக்கு கிடைக்காத ஒரு பெரிய சிலாக்கியம். இன்னொரு மனுஷங்கிட்ட போராடி கொண்டு இருக்கதா இருக்குது. ஆனால் கர்த்தர் கிருபையாக நம்ம ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்துட்டாரு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் கூட நல்ல உறவில் இருக்க வேண்டிய இன்னைக்கு நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நடந்து கொண்டு இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை துக்கம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். பாருங்க, அவங்க வீட்டில் உட்காந்து பேசும்போது அங்கே யார் இருந்தா? ஆவியானவர் இருந்தார். அவங்க சொத்தை பிரிக்கும் போது ஆவியானவர் இருந்தார். அதை பொட்டலம் கட்டும்போது ஆவியானவர் இருந்தார். எடுத்துன்னு சபைக்கு வரும்போது ஆவியானவர் இருந்தார். கொண்டு வந்து சபையில் கொடுக்கும்போது. அப்போ இத்தனை முறையும் பரிசுத்த ஆவியானவர் அவங்ககிட்ட வந்து, அப்பா இப்பயாவது யூடியூன் போட்டுடுறா, திமித்தூர் பண்ணிடு, இப்படி போனால் நீ மாட்டிக்குவ, இப்படி வா யூடியூன் போட்டு நீ வா அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. அந்த யூடர்ன் போட முடியாமல் அவர் டைரக்ஷனில் போனதுனால இப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பொய் சொன்னது மட்டுமல்ல, தேவனுக்கு விரோதமாகவே அவர். ஆமாம். அப்போ இன்டிமேட் ஃப்ரெண்டாக நீங்கள் எப்போ பரிசுத்த ஆவியானவரை வச்சுக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆனால் நீங்கள் எப்போ இன்டிமேட் ஃப்ரெண்டாக ஆவியானவருக்கு விரோதமான ஒரு மனுஷனை அல்லது ஆவியானவருக்கு விரோதமான ஏதோ ஒரு காரியத்தை கூட நீங்கள் உறவு வச்சுருக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த உறவு நிலைக்காது. அந்த உறவு உங்களை பாதாளத்துக்கு நேராக நடத்திடும். அங்கே சொல்கிறான் பாருங்க பேதுரு, அப்போ அந்த பணம் ஒன்று தாண்டா, அது ஒரு சொந்த நிலம். நீ என்கிட்ட வந்து நான் இவ்வளோ விற்றேன், என் பிள்ளைங்களுக்கு தேவை, இதை நான் சந்தோஷமாக கொடுக்குறேன். அதனால தான் பைபிள் சொல்லுது, எப்படி கொடுக்கக்கூடாதான்? விசனத்தோடும் அல்ல, கட்டாயத்தோடும் அல்ல, மன்ன விருப்பத்தோடு. பர்னபா கொடுத்தான். நீங்கள் 1 லட்சத்துக்கு விற்றுருந்தீங்களா? ஓகே, ஆனால் எனக்கு 5000 தான் முடியும், மீதி 95,000 என் குடும்பத்துக்கு வேணும், நான் ரொம்ப சந்தோஷமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கணும். ஆனால் அதை அவங்க மறைச்சி வைக்க ஆரம்பித்தாங்க. தேவன் பொய் சொன்னதுக்காக அடிக்கல, அங்கே ஒரு பொய்யை அவங்க விதைக்கிறாங்க. அந்த பொய் அவங்களோட போயிடாது. இப்போ அவங்களுடைய இல்லை விசுவாசிகள் தொடர்ந்து அவங்களுக்குள்ள வரும். இப்போ கர்த்தருடைய நாமத்தை மேன்மைப்படுத்த வேண்டிய அவங்க கர்த்தருடைய நாமத்துக்கு துக்கத்தையும் வேதனையும் கொண்டு வந்தாங்க. நடந்தது நமக்கு நல்லா தெரியும். ஆமென். இப்போ பரிசுத்த ஆவியானவர் நல்ல நண்பனா அவர் உங்ககிட்ட உண்மையாக இருந்து உங்களை நடத்தினார், ரட்சிப்புக்கு நேராக கொண்டு வந்தார், உங்களோட பேசினார், உங்களோட தேவைகளை சந்திச்சார். அதை அவன் நினைக்கல. அவன் என்ன பண்ணிட்டான்? இப்போது ஒரிஜினல் பிதாவோடு கூட தொடர்பு கொள்வதுக்கு பதிலாக பொய்யின் பிதாவோடு கூட அவன் தொடர்பு கொள்ளிட்டான். அப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருந்தாருன்னு சொன்னால் முதல்ல உங்களை சரியான டெஸ்டினேஷனில் நடத்தின்னு போவார், சரியான பாதையில் நடத்தின்னு போவார். இதுவே வழி, இதில் நடவுங்கள் அப்படின்னு சொல்லுகிற சத்தம் உங்களுடைய செவிகளில் கேட்கும். அவர் தாங்க பரிசுத்த ஆவியானவர். அப்போ சொல்லி இருப்பார், கேட்கல. சரி, அவன் தான் கேட்கல, அவங்க மனைவியாவது நல்லா கொஞ்சம் கீழ்படிஞ்சிருப்பாங்கன்னு பார்த்தா அந்த அம்மா இவனுக்கு கொஞ்சம் கூட சளைச்சவும் கிடையாது. மறுபடியும் கேட்குறாரு பேதர், அம்மா இவ்வளோ தான் விற்றீங்களா? ஆமாங்க, எவ்வளோ தான் விற்றோம். அப்படியா? திரும்பி பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க வராங்க, ஷாக் ஆகிட்டாங்க. அப்படியே அவங்களும் சொல்கிறாங்க, இவ்வளோ தான் ஐயா விற்றோம் அப்படின்னாங்க. அப்போ இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், எந்த ஒரு காரியத்தையும் கஷ்டத்தோடு செய்யக்கூடாது, அதை இஷ்டத்தோடு செய்யணும். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தில் பேசுகிற அந்த விதத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட உறவாடி உங்களை ஒருமனப்பட வச்சு உங்ககிட்ட உணர்த்துக்கிற அந்த காரியத்தை நீங்கள் ஒழுங்காக அதில் நீங்கள் செய்யணும் என்று சொல்லி ஆவியானவர் அவர் சொல்கிறார். கர்த்தருக்கு முன்பாக பயபக்தியாக நடக்கணும் என்பதை சபைக்கு உணர்த்துவதற்காக இந்த காரியம் நடக்குது. பாருங்கள், இந்த சம்பவம் நடந்தோடனே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்துலையும் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்துலையும் ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்குது. சபையில் பயங்கரமான பயம் உண்டானதாம். ஆதி திருச்சபையை போல் நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆதி திருச்சபை போல் இன்றைக்கி ஆவியானவர் செயல்பட்டார்னா ஆராதனைக்கு முன்னாடி நம்ம கேமரா செட் பண்ணுறோமோ செட் பண்ணலையோ ஒரு 10 ஆம்புலன்ஸை வாங்கி வச்சுருவோம். ஆனால் ஆவியானவர் பாருங்கள், ஆதி திருச்சபையில் அப்படி செஞ்சதை இப்போ அவர் இரக்கமாக கிருபையாக நமக்கு டைம் கொடுக்குறார். ஆகவே தயவு செஞ்சு எப்போதும் பாடுறா அதே பல்லவி பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுத்தீங்களா? இங்கே வந்து உட்காந்து இருப்போம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை தவற விடாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் தவறாது, நன்மைகள் தவறாது. ஆமீன். அப்போ இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுங்களா? அவன் ரட்சிக்கப்பட்டாங்க. அவன் பாருங்கள், நீங்களும் நானும் செய்யாத ஒரு பெரிய காரியம், தன்னுடைய சொத்தை விற்றான். பாருங்கள், இன்றைக்கி ஒரே ஒரு ஃபேன் வாங்கி வச்சுட்டாக்கா அதில் வந்து எதுவார் அப்படின்னு பேரை போட்டு வச்சு கொடுக்குற இந்த உலகத்தில் சொத்தை கொண்டாந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சானான். அந்த பணத்தை அவன் பணமாக நினைக்கல,
சொத்தெல்லாம் வித்துட்டான். ஆனால் இது எல்லாத்தையும் விற்றவன் நித்திய ஜீவனை இழந்து போனான். ஆனால் ஆண்டவர் பாருங்களேன், உங்களையும் என்னையும் அவன் செஞ்ச மாரி நம்ம எதையும் சொத்தையும் விற்கல, எதையும் கொண்டு வந்து பாதத்தில் வைக்கல. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை அவர் இலவசமாய் கிருபையாய் கொடுத்து இருக்கிறார். ஆமென். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க.